மறுபடியுமாக தேவன் அவரை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஏற்கனவே அவரை சிறைப்பிடித்து கொண்டு வரும்போது கொஞ்சம் நடக்க வச்சிருந்த அவரை இறங்கின உடனே நேரா சிறையில போய் உள்ள அவரை வைக்கல. கொஞ்சம் நடந்து வந்தாங்க. அந்த வீடியோ ஷூட் பண்ணி ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படியே ஒரு வேன்ல ஏறி இறங்கி உள்ள போயிட்டாருன்னு சொன்னா பரவாயில்ல, கொஞ்சம் ரொம்ப தூரம் நடக்க வச்சிருந்தாங்க அவரை. அந்த வாக்கிங்ல அவர் ரொம்ப மனவேதனையோடு, அவரோட முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வேதனையா இருந்துச்சு. அவர் அப்படி ஒரு வேதனையோடு அதை ஒரு நடந்து வருவதை பார்த்து அதே சிறைப்பிடித்து கொண்டு வருவது போல அந்த ஒரு பிக்சர். அப்ப அவர் வருகிற நேரத்துல திடீரென ஒருவர் தோன்றி ஒரு சால்வை எடுத்து அவர் முகத்தை மூடி அவர் சரீரம் முழுவதையும் அப்படியே மூடினார். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவர் நிந்தைகள், அவர் பொய் வழக்கு, வீண் பழி அனைத்தையும் ஆண்டவர் மூடி மறைத்து அவர் செட்டையின் நிழலில் இருப்பது போல அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். விசுவாசிகளுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம், என்ன ஆனாரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்கிற என் அன்பு விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவரை செட்டையின் நிழலிலே அவர் சால்வையை அப்படி மூடி அவர் நிந்தைகள் இனி வெளிப்படாமல், அவர் வீண் பழி இனி அவர் வெளிப்படாமல் அவரை அருமையாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதோடு அவரை குறித்து இந்த உலகம் கேலி கிண்டல் செய்வதெல்லாம் அது நிறையவே இருக்கு, அடங்கிடும். இனி யாரும் அப்படி செய்ய வாய்ப்பு இருக்காது. ஏனென்றால் தேவனுடைய ஒரு மறைவிலே அவர் இருக்கிறார். ஆகையினால அவரை யாரும் அந்த அளவுக்கு பெருசா பேச வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பா ஜே பாஸ்டர் அவர்கள் விரைவில் நிரபராதி என்று சொல்லி விடுதலையோடு விடு திரும்புவார். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது.